டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பார்க்க அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ஐடின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. ஸோ என்ன பொசிஷனுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேஆர்எஃப். ஸோ இந்த பொசிஷன், அதாவது ஒரே ஒரு வேக்கன்சிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஐடியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பாருங்களேன். த அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃபார் த நேஷ்னல்ஸ் ஒன்லி ஃபார் த ப்ராஜெக்ட் பொசிஷன் அஸ் பர் த டீட்டெயில்ஸ். ஸோ அந்த பிரின்சிபல் அண்ட் இன்விஜிலேட்டர்ஸ் ஆஃப் த டாக்டர் அறிவழகன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த வந்து வேக்கன்சி எடுக்கிறாங்க, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. என்ன டைட்டில் எடுக்கிறாங்க பாருங்கள். த சிரல் டோனர் அக்செப்டர், டெக்கரேட்டர் ஆஃப் மல்டி ரெசோனன்ஸ் தெர்மினலி ஆக்டிவேட்டட் டிலைடு ஃப்ளூரன்சன் emitters for highly efficient narrowband circularly polarized luminance. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இதுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜென்சி வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பொசிஷன் நேம் பாருங்களேன், ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜேஆர்எஃப் சொல்லுவாங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தான். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஒரு முடிச்சிருக்கணும், அதாவது பிஜி டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் வித் மினிமம் 60% மார்க்கு, சிஜிபே இருந்தால் 6.5 இருக்கணும். மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, குவாலிஃபைடு கேட் ஆர் நெட் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கான அந்த மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 31,000 per month ப்ளஸ் ஹச்ஆர்ஏயோட சேர்த்தா 4,916 கிடைக்கும். டியூரேஷனை பாருங்கள், 24 months வந்து மேக்ஸிமம் இருக்கும் இந்த ஜாபு. டெம்பரவரி பொசிஷன் அப்படின்னால இது இனிஷியலி ஃபார் த 12 months அண்டு நமக்கு அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1 year எக்ஸ்டெண்ட் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, டு எக்ஸிக்யூட் ரிசர்ச் ஒர்க் டீட்டெயில் இந்த என்டைல் ப்ராஜெக்ட், கம்பைலேஷன் ஆஃப் த ரிசல்ட், report preparation and the presentation. Selected candidate will be permitted to the register for the PhD program as per the NIT rules and regulation. ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்க கண்டிப்பாக அந்த NITயில் வந்து டாக்டரேட், அதாவது ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறதுக்கு அவங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அலோவ் பண்ணுவாங்க. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the candidate before for the interview shall ensure the eligible for the position. ஸோ இந்த இன்டர்வியூக்கு வந்து இவங்க எலிஜிபிளானு வந்து அவங்க எல்லாமே வந்து என்ஷூர் பண்ணிடுவாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் ஒன்லி டு அப்பியர் ஃபார் த இன்டர்வியூ மே சென்ட் த டியூலி ஃபில் அப்ளிகேஷன்ஸ். ஸோ எலிஜிபிள் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. relevant supporting documents are qualifying degree certificate also, 10th 12th அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூஜி பிஜி எஸ்எஸ்எல்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற பார்க்கும். candidate should bring the original certificate with them at the interview time for the verification போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து போயிருக்காங்க. candidate should have the valid gate நெட் ஸ்கோர் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும். அதில் குவாலிஃபை ஆயிருந்தால் கேட்லேயே நெட்டில் நீங்கள் குவாலிஃபை இருந்தால் அந்த கார்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் நோட் தட் நோ டிஏ அண்டு அட்மிஷபிள் ஃபார் த அட்டெண்டிங் த இன்டர்வியூ. இதுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் ஆஃப் த இன்டர்வியூ வில் பி கம்யூனிகேட்டட் டு த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் பை இமெயில் ஒன்லி. ஸோ இதில் அப்ளிகேஷன் போனதுக்கப்புறமா ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து இமெயில் வழியாக வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க. த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போனா 31/1/2024. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிறோம். டாக்டர் அறிவழகன், பிரின்சிபல் இன்விஜிலேட்டர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்ம் 8ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ரெலவெண்ட் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா அவங்க கேட்டிருக்க, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதோட அட்டாச் பண்ணி அந்த ஆன் டேட் 31/1/2024 நீங்கள் வந்து
அதாவது நேரவும் இல்லைன்னா போஸ்டல் வழியாகவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் அந்த டியூரேஷன் பொறுத்தல 2 இயர்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எலிஜிபிள் யாரோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் லிங்க்கில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.